அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, வீட்டில் பணம் குறையறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது என்பதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் அந்தந்த காரணங்களை தவிர்த்திங்கன்னா வீட்டில் வசதி வாய்ப்பு குறையாமல் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. எனக்கு தெரிந்த கருத்தை குறிப்பிடுத்தி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் குறையாது. கருத்தில் கொள்ளுங்கள். வீட்டில் ஆண்கள் எக்காரத்தை கொண்டும் விளக்கு ஏற்றக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அதாவது இந்த காமாட்சி அம்மா விளக்கு இருக்கும், அதை ஏற்றக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா மனைவி இருக்கக்குள்ள எக்காரத்தை கொண்டும் ஆண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது. அதே போல் உங்கள் வீட்டில் குழாய்களை தண்ணீர் சொட்டு சொட்டு சொட்டின்னு இருக்கும். அது போல் தண்ணீர் வீணாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி தண்ணீர் சொட்டு சொட்டாக சொட்டக்குள்ள உங்களுடைய பணம் விரையாகும். கருத்தில் கொண்டுங்க. இதெல்லாம் முன்னோர்களுடைய அறிவுரையில் கூறப்படுவது. நூல்லையும் இந்த கருத்து இருக்குது. அதன் அடிப்படையில் நான் கூறுறேன். அதனுடைய குறைபாடை நீங்கள் நிவர்த்தி பண்ணிங்க. அதன் மூலம் உங்களுக்கு பணம் விரயம் ஆகாத தடுக்கலாம். அதிக நேரம் வீட்டில் குறைஞ்சபட்சம் விளக்கு போட்டுட்டு நிறுத்துறது. உங்களால் முடிந்த மட்டும் வீட்டில் ஒளியாக இருக்குதுன்னா விளக்குகள் எரிஞ்சு கொண்டு இருக்கணும். எந்த அறையும் இருட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நைட்டில் நீங்கள் உறங்க போனீங்கன்னா, இப்போ பல வீடுகளை பார்த்தீங்கன்னா 5-6 ரூம் இருக்கும். நைட் பல்பாச்சும் அங்கே எரியணும். வீட்டில் இருள் நிறைஞ்சால் வீட்டில் இருக்கும் ஒளி வெளியே போயிடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் 4 ரூம் இருந்தாலும் நைட் பல்ப் கண்டிப்பாக போட்டாகணும். கருத்தில் கொள்ளுங்கள். பாத்ரூமை தவிர மீதி கிச்சனாக இருந்தாலும் நைட் பல்ப் இருக்கணும். அப்போ தான் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாசம் குடியிருக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்கள், பயன்பெறுங்க. வீட்டில் அதிக குப்பைகளை சேர்க்கக்கூடாது. அதே போல் வீட்டில் அங்கங்கே அதிகமான துளைப்படக்கூடாது. அங்கங்கே ஓட்டைகள் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த துடைக்காமல் தண்ணி வெளியே போகிறதுக்காக அங்கங்கே ஓட்டை போட்டிருப்பாங்க. அது போலலாம் ஓட்டை போட்டிருந்தாங்கன்னா வீட்டில் செல்வம் தங்காது. கருத்தில் கொள்ளுங்கள். கஷ்டத்தை தான் கொடுக்கும். சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னே வீட்டை பெருக்கக்கூடாது, வீட்டை துடைக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். முக்கியமாக பெண்களுக்கு இது தெரியணும். சூரியன் மறைவுக்கு பின்னர் வீட்டை துடைக்கக்கூடாது, வீட்டை பெருக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். தேவையில்லாத பொருட்களை வீட்டின் பரன் மேல் போட்டு வைப்பது எதிர்மறை எண்ணத்தை தோற்கடித்து நம்மளுடைய அதாவது செல்வ செழிப்பை குறைச்சிடும். கருத்தில் கொள்ளுங்கள். தேவையில்லாத பொருள்னா குப்பையில் போட்டுருங்க. இல்லை அதில் உங்களுக்கு வருமானம் வரப்போல இருந்துச்சுன்னா பழைய வியாபாரங்கள் வாங்குறவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. தேவையில்லாமல் பரண்டு மேலே எந்த பொருளையும் போட்டு வைக்காதுங்க. அது எதிர்மறை எண்ணத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வசதி வாய்ப்பை குறைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். பறவைகளுக்கும் தெருநாய்களுக்கும் அதான் நீங்கள் உணவு உண்றீங்க, அப்போ பறவை பார்க்குது இல்லை தெருநாய் பார்க்குதுன்னா அதை பார்க்க வச்சுட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. அதுவும் தோஷத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். கருத்தில் கொடுங்க. அப்படி பார்த்துட்டா அதுகளுக்கு ஒரு வாய் உணவு வைக்கிறதுனால உங்களுடைய வயிறு குறைஞ்சிட போகிறது கிடையாது. அதை அடிப்படையில் அது போல் பார்த்தா கண்டிப்பாக ஒரு வாய் உணவு வச்சு தான் நீங்கள் உண்ணணும். கருத்தில் கொள்ளுங்கள். வீட்டில் பெண்கள் தான் விளக்கு ஏற்றணும். கருத்தில் கொள்ளுங்கள். காமாட்சி விளக்க பெண்கள் தான் ஏற்றணும். அதே போல் வீட்டில் விளக்கேற்றக்குள்ள பக்கத்தில் ஒரு அகுல் வச்சு ஏற்றினீங்கன்னா வீட்டில் என்றுமே செல்வம் குறையாது. கருத்தில் கொள்ளுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற அகல் விளக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறத்துக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே அதிகமாக அதாவது இப்போ குளிச்சுட்டு ஈர துண்டோடு கட்டின்னு இருப்பாங்க, இல்லை ஈர துணியோடு இருப்பாங்க. அது போல் வீட்டில் இருந்தாலும் செல்வம் தங்காது. கருத்தில் கொள்ளுங்கள். ஈர துணியோடு வந்தால் உடனே மாற்றிடணும். அதன் அடிப்படையிலேயே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய. கருத்தில் கொள்ளுங்க. தேவைக்கு அதிகமான பொருட்களை வீட்டில் பரன்மேல் வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்டு தான் வைக்கணும். அது கருத்தில் கொண்டு பயன்படுங்க. எக்காரத்தை கொண்டும் உணவுப் பொருட்களை வீணாக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. எக்காரத்து கொண்டும் உணவுப் பொருட்களை வீணாக்கக்கூடாது. அப்படி உணவுப் பொருட்களை நீங்கள் வீணாக்கினாலும் உங்கள் வீட்டில் செல்வம் தங்காது. ஏன்னா எத்தனையோ வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதம் வடிப்பாங்க. சாதம் சாப்பிட்டுட்டு 2 ஆள் சாப்பாடு இல்லை 1 ஆள் சாப்பாடு இருக்கும். அதை இந்த வெளியில் இருக்கிற நாய்களுக்கு கூட உணவு அளிக்க மாட்டாங்க. ஆனால் அதை எடுத்து போய் குப்பையில் கவரில் கொட்டி குப்பையில் போட்டுருவாங்க. அது போல் போட போட
ஒரு வாட்டியும் உங்களுடைய செல்வம் குறைந்து உங்களுக்கு அந்த மகாலட்சுமியுடைய அருள் போய் மூதேவியுடைய அருள் கிடைச்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. இதன் அடிப்படையில் உங்கள் வீட்டில் இந்த கருத்துக்களை இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வீடு லட்சுமி கடாட்சம் பொருந்தி மிக சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. எம்பெருமான் சிவனர்களாலும் முருகப்பெருமான் துணையாலும் முப்பெரும் கடவுள் விநாயகர் பெருமான் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த மார்கழி மாதத்தில் மகிழ்ச்சிகரமாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.